நட்பாகவும் சரிசமமாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர்கள் இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள். இந்த துலா ராசி என்பது சுக்கிர பகவானின் அனுகிரக ராசியாகும். மிகவும் ஒரு ராஜயோக ராசின்னு சொல்லலாம். இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம். அப்படி இவங்க நோய் இல்லாம இருந்தாவே மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருவாங்க. அதனால இந்த துலா ராசியில பிறந்தவங்களுக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிற பதிவை நம்ம பார்ப்போம். அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். அதாவது துலா ராசியில் பிறந்த சித்திரை 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல போனா மார்பு பகுதி, அதாவது ஜஸ்ட் பெயின் சொல்லக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நெற்றி பகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவலி, சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வயிறு உப்பசம் சொல்லக்கூடிய அந்த நோய்கள், உடல் இறக்கம், இது மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே முதுகு தண்டுவடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேக் பெயின் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெயினாக ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் அலர்ஜி வரும். அதே மாதிரி கல், அதாவது பிளாடர் ஸ்டோன் கல், பித்தப்பையில கல், இந்த மாதிரி கல் பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா இந்த மாதிரி நோய்கள்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அதை சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னா, கை கால் புஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில், அப்புறம் நெஞ்சு சம்மந்தப்பட்ட பகுதிகளில், அதிலாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பகுதிகளில், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பகுதிகளில், வயிறு அண்டம்மன் சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல இவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால இவங்க முன்னெச்சரிக்கையாக இவங்கெல்லாம் இந்த துலா ராசியில பிறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்க உடம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமா பார்த்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறக்கூடிய ராசிகள்ல 12 ராசிகள்ல ஒன்று துலா ராசி. இவங்க இந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு ஏற்படாம நீங்கிறதுக்கு என்னன்னா, இவங்க வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் ஸ்ரீரங்கம் சென்று அங்கு தன்வந்திரி பகவானையும், சுக்கிர ஸ்தலத்துல தன்வந்திரி பகவானை வழிபடுவது உங்களுக்கு வெற்றியை தரும்.